என் அண்ணன் தொடும்போது எனக்கு எந்த ஒரு தப்பான உணர்வும் வரல. என் அண்ணன் தொடுறாங்கன்னா என்னை பாசத்தோடு தொடுறாங்க. என் அண்ணனை நான் பார்க்கணுன்றதுக்காக நான் மார்க் எடுப்பேன். அதுக்குள்ளே வந்து ஆபாசம் கிடையாது. யார் அந்த வேல்முருகன்? அவர் சொந்த காசை போட்டு அவர் செய்கிறாரு. உனக்கு என்னங்க பிரச்சனை? நீ நல்லது பண்ணுறனா நாளைக்கு நல்லது பண்ண முடியலன்னா பொத்திக்கிட்டு போ. வேல்முருகன் சொல்லிட்டு ஒரு 100 பேரை கிளங்க, அதில் 98 பேர் யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் பதவிக்கு ஆசைப்படுறீங்க, பேருக்கு ஆசைப்படுறீங்க, புகழுக்கு ஆசைப்படுறீங்க, பணத்துக்கு ஆசைப்படுறீங்க. இதுக்குள்ளே எதுக்கு ஆபாசத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க இப்படி? இருக்கட்டும்னா இப்போ அதில் தப்பு இல்லையே, நல்லது தானே பண்ணுறாரு. நீங்கள் வேணால் அவார்டு கொடுங்க, நீங்களே கூப்பிட்டு வச்சு. ஒரு சீட்டுக்காக இவங்க வேணால் எதோ அடமானம் வைப்பாங்க. ஒரு கடவுளாக பார்க்குறாங்க, ஒரு அண்ணனாக பார்க்குறாங்க, ஒரு தம்பியாக பார்க்குறாங்க, ஒரு தந்தையாக பார்க்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பு அவரால் தான் முக்கியமாக வரும். ஒரு 4 பேர் சோறு போட்டிருப்பியா? ஒரு 4 பிள்ளைங்களை வாழ வச்சிருப்பியா? வேல்முருகன், நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கேள்வி கேட்டுட்டா சிம்பிளாக முடிஞ்சிடாது. எல்லாத்தையும் பார்த்துன்னு ஸ்டாலின் சும்மா தான் உக்காந்துக்கிறாரு. எதுக்கு தான் இருக்காரு தெரியல கட்சியில் அவர். விஜய் கல்வி விருது விழா வழங்காருல்ல, அதை நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறோம். அதில் என்ன ஆபாசமாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆபாசம்லாம் ஒன்றுமே தெரியலைங்களே. நல்லது பண்ணோன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. அது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பேசுகிறாங்க, என்ன வார்த்தை விடுறாங்க, எல்லாமே நோட் பண்ணி தான் இருக்கோம். அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ அதில் என்ன ஆபாசம் இருக்குது? அதில் வந்து பசங்களுக்கான ஒரு உந்துதல் தான் இருக்குது. படிக்காத பசங்களும் இப்போ என் பசங்களாம் பார்த்தா அதை பார்த்து தான் இப்போ இன்ஸ்பிரேஷன் ஆகி இப்போ பாஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கான். அவர்கிட்ட எப்படியாச்சும் ப்ரைஸ் வாங்கணும், அவர் நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. இது வந்து ஆபாசன்றதை விட பசங்களுக்கு ஒரு உந்துதலில் தான் இது விளைவிக்குது. எதுவும் ஆபாசம் இல்லை, மற்றவங்க தான் தப்பாக பேசின்னு இருக்காங்க. அவரே என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் தான் பேசின்னு இருக்காரு. அது ஒரு கருத்தே கிடையாது. ஏன்னா அவரும் சினிமாவில் நடிச்சிருக்காரு. நீங்களே யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக இருந்தால் இருக்குது அவரை பற்றிலாம். உங்களுக்கே தெரியுது. முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும். செய்கிறவனே குத்தம் சொல்லிடணும் கூடாது. அது தேவையில்லாததான் உங்களுக்கு. பார்க்குறேன். அதில் எந்த ஆபாசமும் இல்லையே. ஒரு பெற்றோராக நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு தங்கச்சா தம்பியா ஒரு குழந்தைங்க மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. இருக்கிறவங்க அப்படி சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களும் விட மாட்டானுங்க. அவர் அரசியல் வர்றதுனால ஒன்று எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. விஜய் கல்வி விருது வாங்கிறத பார்த்துட்டு தவறாக பேசியிருக்காரு. யார் அது? வேல்முருகன். என்னன்னா இப்போ 2 கிராம் தங்கத்துக்கும் வந்து குழந்தைங்களை கட்டிப்பிடிக்கோ முத்தம் கொடுக்கோ அனுமதிக்கிறாங்க பெட்ரோலு பிறவே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களும் சரி, 12வது படிக்கிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் மெச்சூர் தான். அவங்களாம் வந்து அண்ணன் மனசார கூப்பிடுறாங்க. யாரும் சொல்லி கொடுத்து பேசலை. என் அண்ணன் தொடும்போது எனக்கு எந்த ஒரு தப்பான உணர்வும் வரல. என் அண்ணன் தொடுறாங்கன்னா என்னை பாசத்தோடு தொடுறாங்க. என் அண்ணன் விருது வழங்குறாங்க, அதில் நான் கலந்துக்கிறேன். என் அண்ணனை நான் பார்க்கணுன்றதுக்காக நான் மார்க் எடுப்பேன். இனிமேல் இருக்க பிள்ளைங்களும் நான் மார்க் எடுக்க வைப்பேன்னு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு எந்த ஒரு கட்சியிலையாவது பிள்ளைங்களுக்கு வந்து 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கோ 10th படிக்கிற பிள்ளைங்களையோ வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா அதில் தான் வந்து எல்லா தலைவர்களும் எல்லாம் நம்மளுடைய இந்திய நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான எல்லா பசங்களும் அதில் தான் இருக்காங்க. வருங்காலத்தில் வர இளைஞர்கள் தலைவர்கள் அவங்க தான் வந்து நாட்டை எல்லாமே இது பண்ண போகிறாங்க. அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சு அவர் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது ரொம்ப பெரிய சூப்பரான நல்ல ஒரு விஷயம். அதை வந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னமோ கல்வி விருதில் வந்து இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க. நீ எதுக்கு பேசுகிற? நீ கொடுக்குறியா? ஃபஸ்ட்டு எங்கேயாவது நீ கொடுக்குறியா? ₹1 நீ செலவு பண்ணுறியா? அவருடைய சொந்த பணத்தில் அவர் பண்ணுறாரு நிகழ்ச்சி. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த நாட்டில் நான் கேட்குறேன், எத்தனை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் பாலியல் தொல்லையில் அந்த எல்லா பிரச்சனைகளும் அனுபவிக்குதுங்க. சின்ன பசங்களாம் போதைக்கு அடிமையாகிறாங்க. இந்த மாதிரி நாடு போயிட்டுருக்கு. உன் வீட்டை ஃபஸ்ட்டு திருத்து, நாட்டை திருத்த நீ முதல்ல, 2வது நீ வா. இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து அதை குறித்து எதுவுமே ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணாமல் அடுத்தவங்க பண்ணுறது எதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், அது எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க? அவர் ஒரு தலைவர் பண்ணுறாருல, அவர் பண்ணதான் நாளடைவில் அவர் நல்ல விஷயத்துக்கு பண்ணுறாரா எதுக்கு பண்ணுறாருன்னு போக தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த 2026 அவர் தான் சிஎம்மாக வரப்போகிறாரு. கண்டிப்பாக கன்ஃபார்ம் உறுதி. ஏன்னா அவர் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த வேல்முருகன் யார் அந்த வேல்முருகன் எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து வாழ்வுரிமை கட்சின்னு உன் கட்சி நீ வச்சிருக்கிற? நீ அடுத்தவங்களை நீ விமர்சனம் பண்ணுற. உன் கட்சிக்கு உண்டான வேலையை நீ பாரு. உன் கட்சியில் உண்டான வேலையை நல்லது பண்ணு, 4 பேருக்கு நல்லது செய்யு. அதை செய்யாமல் அடுத்தவங்க நல்லது செய்கிறத நீ ஏன் குறை சொல்கிற? ஃபஸ்ட் நான் கேட்குறேன், அதுக்கு என்ன உனக்கு ரைட்ஸ் இருக்குது? இல்லை, பெற்றவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து
நிற்க வச்சு பேசுகிறாங்க, எல்லாம் கூட நிற்க வச்சு அவார்டு கொடுக்குறதா வந்து விரும்பி அவங்களாம் வந்து பண்ணுறாங்க. தளபதியை குறை சொல்கிறீங்களா இல்லை பெற்றவங்களை குறை சொல்கிறீங்களா? பெற்றவங்கன்னா தப்பானவங்களா நான் கேட்குறேன். பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்ககிட்ட நிற்க வச்சு கையை போட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி சந்தோஷமாக நினச்சி ஒரு கடவுளாக பார்க்குறாங்க, ஒரு அண்ணனாக பார்க்குறாங்க, ஒரு தம்பியாக பார்க்குறாங்க, ஒரு தந்தையாக பார்க்குறாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு இவ்வளோ நல்லா செய்கிறாருன்னு நினச்சி எல்லாம் நெகிழ்ச்சி அடைஞ்சு தான் வந்து அங்கே நிற்கிறாங்க வந்து. ஆனால் ஒரு பிள்ளைங்க படிக்கணும், அவர் மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவர் லைஃப்பில் அவர் முன்னுக்கு வந்த மாதிரி எல்லோரும் வரணுன்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. மற்றபடி வந்து எப்படி சொல்கிறதுனா, பேசுகிறவங்க ஒன்று நோண்டினே இருப்பாங்க அரசியல்னு வந்துட்டு அப்புறம். அதுக்கப்புறமா அவங்கவுங்க பண்ணுறதை பொறுத்து தான். தளபதி கண்டிப்பாக 26 வருவார். அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் என்னென்ன பண்ணும், பெண்கள் பாதுகாப்பு அவரால் தான் முக்கியமாக வரும், யாராலும் வராது. பெண்கள் பாதுகாப்புன்றது அந்த தளபதியால் மட்டும்தான் அது கிடைக்கும், வேறு யாராலுமே அது கிடைக்காது. பொம்பளை பசங்க எப்படி தைரியமாக வராங்க உள்ளே? அந்த மாதிரி தப்பாக நடக்கிறதா இருந்தால் உள்ளே வரமாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்க பேரண்ட்டெல்லாம் சொல்லிடுவாங்க, அங்கே தப்பாக இருக்குது, கூட இருக்கிறவங்களும் தப்பாக இருக்காங்க, அதனால் தயவுசெய்து நீ மார்க் எடுக்கலனா கூட பரவாயில்லம்மா, நீ படித்தது போதும் இருந்தால் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஆபாசம் கிடையாது. எங்கள் அண்ணன் பண்ணுறாங்கனாக எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் போவோம். எங்கள் அண்ணன் விருது கொடுக்குறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். மற்றவங்களாம் கொடுத்தாங்கங்க, இனிமேலும் கொடுக்கட்டும். எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு, அதனால் என் பெண்ணை சொல்லி படிக்க வைப்பேன். நான் என் பிள்ளைய சொல்லியிருக்கேன், நான் படிக்கணும், என் அண்ணனை பார்க்க போகணும். எனக்கு அண்ணன்னா என் பசங்களுக்கு மாமா. ஆனால் நான் சொல்லின்னு தான் இருக்கேன், வாங்க கண்டிப்பாக படிங்க, முன்னேறுங்க. ஃபஸ்ட்டு முக்கியம் என்னன்னா படிப்பு தான் முக்கியம். அதான் இதுக்குள்ளே எதுக்கு ஆபாசத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க? இப்படி இல்லை கொண்டு வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? எவ்வளோ தான் எதிர்மனை எவ்வளோ தான் தாங்கிறது? எதிர்த்துனே இருந்தீங்கன்னா எவ்வளோ தான் பின்னாடி போகிறது? பின்னாடி போக மாட்டோம், முன்னாடி தான் வருவோம். நீ நல்லது பண்ணுறனா நான் நல்லது பண்ண முடியலன்னா பொத்திக்கிட்டு போ, புரியுதா? அதை விட்டுட்டு நல்லது பண்ணுறதுன்னு முடக்காதீங்க. முதல்ல அரசியல்னால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாக்கடை பிடிச்ச அரசியல் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நான் அரசியலை வளர்க்குறேன், நீ அரசியல் வளர்க்குறது மக்கள் தான். மக்களை நல்லா வாழ வைக்கிறது தான் அரசியல், அரசாங்கம் எல்லாமே. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து மன்னர் ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை பேஸ் பண்ணி வாழ்ந்தால் மட்டுமே தான் அவர் ஒரு உண்மையான நல்ல தலைவர். அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொந்த காசை போட்டு அவர் செய்கிறாரு. உனக்கு என்னங்க பிரச்சனை? அவார்டு வழங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனை பிள்ளைங்கள, ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா? இவ்வளோ பிள்ளைங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பிள்ளைங்களையும் அத்தனை நாளுக்கு நிற்க வச்சு காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கால் கடக நிற்க வச்சு அவர் கொடுக்குறாரு. அவரை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறீங்களே. ஒரு சின்ன பிள்ளைங்கள வந்து தங்கச்சியை, கூட இருக்கிற அம்மாவை, கூட இருக்கிற அப்பாவை, கூட இருக்கிற அண்ணனை எல்லாரும் தோல் மேலே கையை போட்டு அவர் கொடுக்குறாரு. உங்களை மாதிரி நான் கிடையாது, நான் மக்களாக நான் ஒன்றாக இருக்கிறேன்ற ஒரு விஷயத்துக்காக தானே அவர் ஒரு ஆதரவை தெரிவிக்கிறார் பிள்ளைங்களுக்கு. நல்லா நீங்கள் வாங்கன்றது மாதிரி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை கொச்சப்படுத்துறீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஃபஸ்ட் நான் கேட்குறேன். வாழ்வுரிமை கட்சி அவங்க கட்சி. யார் நீ எதுக்கு நீ முதல்ல நீ வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற? நீ என்ன பண்ணியிருக்க நாட்டுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் சோறு போட்டிருப்பியா? ஒரு 4 பிள்ளைங்களை வாழ வச்சிருப்பியா? நீ ஃபஸ்ட்டு அதை காட்டு. எதுவுமே பண்ணாமல் வாழ்கிறவங்கள நல்லா வாழ வைக்கிறவங்களையும் மோட்டிவேஷன் பண்ணி ஏன் பார்த்து இடிச்சுக்கிறீங்க? அப்போ நாடு இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறதுனால தான் நாடு நாசமாக போயிட்டு இருக்குது. நல்லது பண்ண வரவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, புரியுதுங்களா? நீ பண்ணலான்னா அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு அரசாங்கம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னா அந்த கட்சி நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நாட்டு மக்களோட வளர்ச்சி தான் உங்கள் கட்சி நல்லாயிருக்கும். அந்த நாட்டு மக்களோட வளர்ச்சி வந்து நான் பண்ணாலும் சரி, நீ பண்ணாலும் சரி, அது நல்ல விஷயந்தான். அதை நம்ம வரவேற்கணுமே தவிர அதை தூத்தி பேசக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி தூத்தி நீ பேசுகிறனா நீ நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியாது, நல்ல ஒரு கட்சியில் ஒரு இது பண்ணவும் முடியாது, சத்தியமாக பண்ணவே முடியாது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், வேல்முருகன் நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தயவு செய்து மாற்றிக்கோங்க. இனிமேல் இருக்கிற எல்லா அரசியலில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர் செய்கிறத பார்த்து ரொம்ப ஓவராக விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் உங்களுடைய வேலை. உங்களுடைய வேலையை பாருங்கள். அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, நாட்டு மக்கள்கிட்ட வந்து பார்க்குறாரு. அவர் பேருக்கோ புகழுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுற கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் தான். நீங்கள் தான் பதவிக்கு ஆசைப்படுறீங்க, பேருக்கு ஆசைப்படுறீங்க, புகழுக்கு ஆசைப்படுறீங்க, பணத்துக்கு ஆசைப்படுறீங்க. அவர்கிட்ட எல்லாமே கோடியாக இருக்குது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் வராருங்க, புரியுதுங்களா? இது ஒரு கான்செப்டே தெரியாமல் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, அதுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட பற்றி. ஆனால் அவர் வந்து ஒரு தாயா பிள்ளையாக நினச்சிட்டு அவர் பழகுறாரு, எல்லார்கிட்டேயும் ஒரு நார்மலாக பழகுறாரு. கண்டிப்பாக ஆவார். நீங்கள் எல்லாமே பாருங்கள், அவர் நான் நடந்துக்கிற அந்த நிகழ்ச்சி எல்லாமே பாருங்கள், அவர் அட்டன் பண்ணுறது எல்லாமே பார்த்தா தான் தெரியும்.
கேள்வி கேட்டுட்டா சிம்பிளாக முடிஞ்சிடாது. எல்லா நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறதுல என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வராங்க, மக்கள்லாம் என்ன சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக நாங்களாம் சேர்ந்து முதலமைச்சர் ஆக போகிறோம் 26ல். கண்டிப்பாக இந்த வாட்டி எல்லா மக்களுமே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தளபதியை ஜெயிக்க வைப்பாங்க. அவர் அந்த மாதிரி ஏன் பேசினாருன்னு தெரில. ஒரு கிராம் தங்க நகைக்காக அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. ஒரு சீட்டுக்காக இவங்க வேணால் ஏதோ அடமானம் வைப்பாங்க. அதுக்காக மக்கள் எல்லாரையும் அவருக்கு தமிழக மக்கள்னு சொல்லி பேசுறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. அவங்க சார்பாக வந்து புகார் அளிச்சிருக்காங்க விஜய் மேலே, அது என்ன நினைக்கிறீங்க? புகார் அளிக்கிறதுக்கு என்ன, அதை தப்பையும் அவரே பண்ணுறாங்க, புகாரும் அளிக்கிறாங்க. அதாவது அவர் யாருன்னே தெரியாது பேசிக்காக. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பிரபலமாகலாம் அப்படின்றது தான். இன்றைக்கி வேல்முருகன்றது இன்றைக்கி சுத்தமாக 0% இருந்தது. இன்றைக்கி ஒரு 20% தெரியும்னா அது தளபதி இந்த மாதிரி சொல்கிறதால, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை இது பண்ணுறதால சொல்லி தான். ஸோ இது அவரை இது கீழே தள்ளி இவங்க முகத்தை காட்டிக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது முழுக்க அவரோட முகம் ஓரளவுக்காச்சும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் பேசின வீணான பேச்சு தான் அது. அரசியலில் பயணம் செய்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஏற்கனவே தெரிஞ்ச முகம் தானே அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி யாருக்கும் அவங்களாம் சொல்லிக்கலாம். எனக்குலாம் அவர் யாருன்னு தெரியாது முக்கால்வாசி. நீங்கள் என்னன்னு நீங்கள் முக்கால்வாசி வேல்முருகன் சொல்லிட்டு ஒரு 100 பேரை கிளங்க, அதில் 98 பேர் யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. முழுக்க எதுக்காக இப்படிலாம் திடீர்னு விஜய் மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க? முன்னேற்றம் தான், அவரோட முன்னேற்றம் தான், வேறு எதுனா இருக்குது. அவர் ஃபுல்லாக இதுவாக வந்துட்டுருக்காரு. இப்போ அதை தடுக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணாங்க. கேப்டனுக்கு ஒரு மாதிரி பண்ணாங்க, சீமானண்ணன் வந்தால் அவரையும் என்னென்னவோ சொல்லி தடுத்து பார்த்தாங்க. இப்போ இவருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி முட்டுக்கட்டிட்டு அவரை கீழே எப்படி நம்ம கீழே தள்ளி இது பண்ணலான்ட்டு ஒரு இதுதான். வரக்கூடாது தமிழக மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் நினைக்கல. நடிகர்கள் வரலாம், வந்து அவங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சால் அதுக்கான பலன் உண்டு. இப்போ எம்ஜிஆர் அவர் மாதிரி வந்தால், கேப்டன் வந்தார், அவர் கொஞ்சம் இது பண்ண முடியாமல் பண்ணிட்டார். அப்புறம் கமல் வந்தார், அவரும் ஒரு இதுவாக போயிட்டார். அடுத்தது தளபதி இருந்தாலும் அவங்க 2 பேரை விட தளபதியை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். பெற்றோரை வந்து 2 கிராம் தங்கத்துக்கோசம் வந்து கட்டியணைக்கும் முத்தம் கொடுக்கும் விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பெற்றோர் தப்பாக பேசுகிறாரா இல்லை விஜய் தப்பாக பேசுகிறாரா? விஜய் தான் தப்பாக பேசுகிறாரு. அவங்களுக்கு வந்து தாவேக்கா வந்து வளரக்கூடாது, டிஎம்கே திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பான விஷயம். இவங்க முதல்ல ஒழுங்காக இருந்தாலே எல்லோரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே. டிஎம்கே ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துன்னு ஸ்டாலின் சும்மா தான் உக்காந்துக்கிறாரு. எதுக்கு தான் இருக்காரு தெரியல கட்சியில். அவர் சும்மா தலைவர் தான் பேர் அவருக்குலாம். பேசாமல் போயிடலாம், ஒதுங்கி போயிடலாம். இந்த ஊர் சைட்லலாம் நடக்குது. அந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் மிலிட்ரியே கவர்மெண்ட்டே ஆட்டோமேட்டிக்காக டேக் ஓவர் பண்ணிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். டிஎம்கே இருக்குது வேஸ்ட்டு தான் சுத்தம், சொல்கிறதுக்கு ஒன்றே இல்லை. 234 தொகுதியில் 200 தொகுதியை மீண்டும் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அது வாய்ப்பு இல்லை, அதனால அது வாய்ப்பே இல்லை. அது தமிழக வாழ்வு உரிமை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. வேறு வேலை இல்லை அவங்களுக்கு, இதே தான் வேலையை வச்சுன்னுக்கிறேன். அதாவது எப்படின்னா இவர் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி தான் 200 ரூபா யூபி அப்படின்வாங்க, உடன்பிறப்புகள் 200 ரூபா கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னுக்கிறவங்க தான் அவங்களாம். அது காசு கொடுத்து அவங்களே ஒரு இது செட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே பேசுங்க. விஜய் இதெல்லாம் அரசியலுக்காக செய்கிறாரு பெரும்பாலும் ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இருந்தால் ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாக நான் பார்க்குறேன். நான் அது முன்னாடி கட்சி ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாக தெரியும் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் அவர் கொடுத்துருந்தானே இருக்கிறாரு விருதுலாம். அப்பயும் பேச வேண்டானே நீங்கள். எது செஞ்சாலும் இப்போ அவர் அரசியலுக்கு தான் பண்ணுறாருன்ற இருக்கட்டும்னா இப்போ அதில் தப்பு இல்லையே, நல்லது தானே பண்ணுறாரு. நீங்கள் வேணால் அவார்டு கொடுங்க, நீங்களே கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு கேங்கை சுற்றி மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. நீங்களே ஒரு செட்டப் பண்ணி நீங்களே எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அப்போது மற்றவங்களுக்கு கொடுக்கட்டுமே, நல்லது தானே, தப்பே இல்லையா? அது கொடுக்குறதுல என்ன இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலன்னா இன்னொருத்தன் பண்ணுறாங்களோ அதை வச்சு பார்த்து பழகுங்க, தப்பே கிடையாது. அது கொடுக்குறதில்ல. அரசியல் வரது கண்டிப்பாக வரவே இல்லை. எம்ஜிஆர்லாம் நடிகர் தான், ஜெயலலிதா நடிகர் தான், எல்லாம் வரலாமே, தப்பே கிடையாது. முக ஸ்டாலின் கூட ஒரு தான் நடிகர் தான். அவர் கூட யார் உதயநிதி கூட நடிகர் தான், அவர் கூட படம் வச்சுருக்காரு. கருணாநிதி அவர் கூட தான் இதில் இருந்திருக்காரு, வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு நிறைய. எல்லாருமே அரசியலில் அதாவது மீடியாவில் இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். பேச்சுக்கு உங்களுடைய ஒரு பதில் தரப்புன்னா என்ன? இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவர் பேசுனா பேசின்னு போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லாது, அவ்வளோதான்.
தாவேக்கா கட்சி வளருதா, எனக்கு வளர்ந்தா சந்தோஷம் தான், நல்லது யார் பண்ணாலும் சந்தோஷம் தான். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.